Hello everyone. Today morphology of flowering plants பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் ஃப்ளோரல் ஆக்சிஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, அதாவது ஒரு காமன் ஆக்சிஸில் பிடங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காமன் ஆக்சிஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கணும், மோர் தேன் ஒன் ஃப்ளவர் இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளாரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ளாரட்ஸ். ஓகே, அது ஜென்ரலாக இந்த என்டையர் அந்த பூங்கொத்து அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, ஸோ ஒரு பிடங்களில் நிறைய பூக்கள் இருந்தால் அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ஒரு மேஜராக 3 டைப்ஸ் இருக்குது. ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். அதாவது இந்த ரெண்டுலேயுமே வராத ஒரு டைப்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ ரெசிமோஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ஆக்சிஸ் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டினியூஸ் டு க்ரோ. சரிங்களா? இப்போ இதையே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு மெயின் ஆக்சிஸ், இது கண்டினியூஸாக வளர்ந்துட்டு. ஓகே, ஆனால் அந்த டிப்பில் ஃப்ளார் இருக்காது, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ் நாட் டெர்மினேட் இன் எ ஃப்ளார். ஃப்ளார்ஸ் ஆர் அக்ரோபிட்டல் ஆர்டர். அக்ரோபிட்டல் ஆர்டர்னால் என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய இடம் வந்து பேஸில், அப்புறம் அந்த பேஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மெச்சூரான ஃப்ளார், அதாவது மூத்த மலர்னு சொல்லுவோம். ஸோ மெச்சூர் ஃப்ளார். இது கொஞ்சம் யங்கர், இது கொஞ்சம் யங்கஸ்ட், இப்படி. அப்போ ஃப்ரம் பேஸ் டு டாப் தான் இந்த ஃப்ளவர் ஓப்பனிங் அந்த மெத்தட் வந்து இருக்குது. அதனால அக்ரோபிட்டல். இதே இது நீங்கள் டாப் டு பாட்டம் வரும் சைமோஸில் வரும், அது வந்து பேசிபிட்டல், இது அக்ரோபிட்டல். ஓகே, ரைட். இப்போ ஓல்டு ஃப்ளார்ஸ் எங்கே இருக்கும்? ஓல்டு ஃப்ளார்ஸ் ஆர் அட் லோயர் சைட், யங்கர் ஃப்ளார்ஸ் ஆர் அட் அப்பர் சைட். அந்த மாதிரி இருந்தால் அது ரெசிமோஸ். ஸோ ரெசிமோஸுக்கு இன்னொரு நேம் இன்டெஃபினிட் க்ரோத். ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக வளருது இல்லையா? ஸோ இன்டெஃபினிட் க்ரோத். அதே சைமோஸ் எண்டிங் வித் ஃப்ளார், ஸோ அதனால் அது டெஃபினிட் க்ரோத். ஓகே, ஸோ இது ஒரு இன்னொரு ரெசிமோஸ் டெஃபினிஷன் இருக்குது. இதில் சொல்லப்படாத ஒரு டெஃபினிஷன் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளார் வந்து வெளியில் இருக்குது. ஓகே, அதாவது இது ஒரு மேலேருந்து நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிளாக தெரியும். ஓகே, அந்த சர்க்கிளில் அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிளில் இந்த மெச்சூர் ஃப்ளார் இருக்குது. அடுத்து கொஞ்சம் உள்ளே இருக்குது இந்த ஃப்ளார், இதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே. அப்போ ஃப்ளவரிங் வந்து வெளியிலேருந்து உள்ளே நோக்கி ஃப்ளவர் ஆகிற மாதிரி நமக்கு மேலேருந்து பார்த்தா தெரியும். ஓகே, அந்த மாதிரி தான் அது மையத்தை நோக்கி ஃப்ளவரிங் ஆகிறதுனால இதுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் மேனர். ஃப்ளவர் ஓப்பனிங் இஸ் சென்ட்ரிபிட்டல். ஆனால் சைமோஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைமோஸில் சென்ட்ரிஃபியூகல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம ரெசிமோஸில் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ரெசிம். சிம்பிள் ரெசிம்னா என்ன அர்த்தம்னா, பிடங்கள் ஒன்று தான் இருக்கும், அதில் ஒரு 4-5 ஃப்ளார் இருக்கும். இதுதான் சிம்பிள் ரெசிம். இது எந்த பிளான்ட்டில் இருக்குன்னா, நிறைய பிளான்ட்ஸில் இருக்குது. ரேடிஸ், மஸ்டர்டு காமனாக கொடுத்துருக்காங்க. இது சிம்பிள் ரெசிம். அதே ரெசிம் வந்து ஒரே பிடங்களில் நிறைய லெஃப்ட் அண்ட் ரைட், இது ஒரு ரெசிம், இது ஒரு ரெசிம். ஸோ 4-5 ரெசிம் இருக்குது பாருங்கள். ஸோ இது மட்டும் ஒரு சிங்கிள் ரெசிம், இது மட்டும் ஒரு சிங்கிள். அப்போ அந்த மாதிரி மெனி ரெசிம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் சேம் காமன் ராக்கிஸ். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் காம்பவுண்ட் ரெசிம். இதுக்கு பேர் பேனிக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, நீம், குல்மார், மேங்கோ, நிறைய சொல்லலாம் இதுக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் ரெசிம்னா என்ன, காம்பவுண்ட் ரெசிம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட். அப்படியே வாங்க ஸ்பைக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் ரெசிம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்பைக் இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே வந்து ஸ்டாக் இருக்காது. இந்த ஃப்ளாரட்டுக்கான அந்த பெடிசில்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த பெடிசில் இல்லாத ஃப்ளார் வந்து எதில் ஒட்டியிருக்கும்னா பிடங்களில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த வட்டத்தை வந்து அதிலே போட்டால் பாருங்க. ஸோ இங்கே வந்து பெடிசில் ஆப்ஷன், ஆனால் பிடங்கள் இருக்கும். பிடங்கள் நேராக இருக்கு இல்லையா, ஆக்சிஸ், அது இருக்கும். பட் பெடிசில் இருக்காது. ஸோ ஸ்டாக்லெஸ் ஃப்ளார், இதுதான் ஸ்பைக். மற்றபடி இதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஸ்பைக்குக்கும் ரெசியூமுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா ஸ்டாக்லெஸ் ஃப்ளார். ஸோ இது வந்து அகிராந்தஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அகிராந்தஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கேட்கினும் அதே மாதிரி தான், ஸ்டாக்லெஸ் ஃப்ளார்ஸ் தான். ஆனால் வந்து இங்கே
ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ கேட்னா உங்களுக்கு தெரியும் பூனை, கின்னா டெயில், அப்போ கேட் டெயில், அப்போ பூனை வால் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கேட்கின். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா மல்பெரி, போஜ்பத்ரா, ஓக், இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது ஸ்பேட்டிக்ஸ் வந்துடுங்க. இப்போ ஸ்பேட்டிக்ஸில் என்னென்னா அதே தான், ஸ்டாக்லெஸ் ஃப்ளார் தான், ஸ்பைக் மாதிரி தான் இருக்கும், சிம்பிள் ரெசிம் மாதிரி தான் இருக்குது, நோ ஸ்டாக்லெஸ். பட் ஸ்பேட்டிக்ஸோட ஸ்பெஷல் கேரக்டரே இந்த ஸ்பேத்து, இந்த மடல் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிரைட்லி கலர்டு பிராக்ட்ஸ். இந்த ஃப்ளாரோட பிராக்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா பிராக்டும் இணைந்து, அதாவது கம்போஸ்ட் டு ஃபார்ம் ஸ்பேத். ஓகே, ஸ்பேத் வந்து பிராக்ட் தான். ஓகே, அதாவது பூவடி செதில்கள் அதெல்லாம் இணைஞ்சு இந்த ஸ்பேத்துன்னு சொல்லக்கூடிய மடல், இதுக்கு பேர் மடல். நீங்கள் வாழைப்பூக்களையெல்லாம் உரிக்கும் போது மடல் வரும், பிங்க் கலரில் மடல் வரும் இல்லையா, அதுதான் ஸ்பேத். அப்போ அதுவும் ஸ்பேடிக்ஸ் தான் சார், வாழைப்பூ அதுவும் ஸ்பேடிக்ஸ் தான். ஆனால் இங்கே ஒரு ஸ்பேத்து தான் இருக்கும் ஆரம்ங்கிற இந்த பிளான்ட்டில். ஓகே, ஆனால் வாழையில் நிறைய மடல் இருக்கும், அதனால் அதுக்கு பேர் காம்பவுண்ட் ஸ்பேடிக்ஸ், பிரான்ச்டு ஸ்பேடிக்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் பிடங்கில் இருக்குது, நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. இதில் ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்குது, மேல் ஃப்ளார் தனியாக இருக்குது, ஸ்டிரைல் ஹேர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பேடிக்ஸ் கோலோகேஷியானா இது சேனைக்கிழங்கு. மெய்ஸ்னால் சோளக்கருது, நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோளக்கருதுப்பா. சோளக்கருதில் மடல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதை உரிச்சிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது சோளக்கருதில், அந்த கிரெயின் சைடு, சீட் சைடு, அராய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம் காரிம். இந்த காரிம்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான சிம்பிள் ரெசிம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட நீளம் இவ்வளோ தான் இருக்கணும், பட் இது ரொம்ப நீளமாகி பெருசாக இருக்கும். ஸோ அன்ஈக்குவல் லெங்த்தில் இருக்குது எல்லா ஸ்டாக்கும். ஆனால் இது வரைக்கும் பார்த்தோன்னா ஈக்குவல் லெங்த்தில் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெசிம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லெங்த்து. எப்படின்னா இது முன்னாடியே வளர ஆரம்பிச்சனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இது ஃபார் எக்ஸாம்பிள் 3 days முன்னாடி வந்ததுன்னா இது 2 days முன்னாடி, இதுவும் 3 days கழித்து இந்த லெங்த் வந்துடும். அப்போ ஈக்குவல் லெங்த் எல்லாமே. ஓகே, பட் இங்கே எப்படி கிடையாது, எத்தனை நாள் ஆனாலும் இந்த லெங்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அன்ஈக்குவல் லெங்த்தில் இருக்கிறதுனால என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃப்ளார்ஸ் ஆர் அட் சேம் லெவல், பூக்கள் எல்லாம் ஒரே மட்டத்துக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் காரிம். இந்த காரிம் வந்து எந்த பிளான்ட்டில் இருக்குது அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டி டஃப்ட், சாந்தனி, கேப்சலான்றது நம்ம டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேப்சலா நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது, டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பம். ஓகே, முக்கியமான ஆஞ்சியோஸ்பம் தான். காம்பவுண்டு கேரிம் அது வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரஸ் மேலஸ், அதாவது பேரிக்காய். ஓகே, காலிஃப்ளவர், இதில் எல்லாம் காரிம்பு இருக்குது. நீங்கள் காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் அந்த பூக்கள் வந்து மொட்டு மாதிரி இருக்குது. ரைட், ஸோ தட் இஸ் காரிம். அடுத்தது பாருங்கள் அம்பல்னால் நீங்கள் அம்பர்லாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அம்பர்லா. ஸோ அம்பர்லாவில் எப்படி இருக்கும், நிறைய கம்பிகள் இருக்கும் இல்லையா, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கொடை இருக்குது. ஓகே, ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் இந்த இதெல்லாம் வந்து இந்த பெடிசல்லாம் கம்பிகள் மாதிரி நினச்சிக்கோங்க, இந்த ஃப்ளாரோட லெவல் வந்து கொடை மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, அம்பல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரம்மி மூலிகைன்னு கேள்விப்பட்டிருப்பேன், சென்டல்லா ஏசியாட்டிக்கா, அதாவது இதுதான் வல்லாரைக்கீரை, வல்லாரை. ஓகே, அம்பல். நெக்ஸ்ட்டு அம்பல்லே பாருங்கள் காம்பவுண்ட் அம்பல். இப்போ பாருங்கள், காம்பவுண்டுக்கும் சிம்பிளுக்கும் இதான் வித்தியாசம். நிறைய அம்பல் இருந்தால் அது காம்பவுண்ட். இப்போ பாருங்கள், இது ஒரு அம்பல், இது ஒரு அம்பல், இது ஒரு அம்பல், மொத்தம் 5 அம்பல் இருக்குல்ல, எல்லாமே காமன் ஆக்சிஸில் எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃப்ளாரல் ஆக்சிஸ் எண்டிங் வித் காமன் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ்லேருந்து ஃப்ளாரல் ஆக்சிஸ் கிளம்புது, எல்லாத்தினுடைய லெங்க்த்தும் ஈக்குவல் லெங்க்த்தாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் அம்பலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோரியாண்ட்ரம், கொத்தமல்லி, தானியா. ஓகே, ஃபீனிகுலம், அது வந்து ஃபெனல்னு சொல்லுவாங்க. குமின், கற்குமின், அதாவது ஜீரகம். அம்பல்லி ஃப்ரை, எப்பிஎஸ்சி ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் காம்பவுண்ட் அம்பலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து ஃபைனலாக ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரெசிமோஸில் தான் இருக்குது. இந்த ஹெட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மெச்சூர் ஃப்ளவர் பேஸில் இருக்கும், யங் ஃப்ளவர் பாட்டத்தில் இருக்கும். பட் ஹெட்டுங்கிறது இந்த அந்த தலாமஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர் ஸ்டாக்கோட எண்டில் எல்லா ஃப்ளவர்ஸும் காமனாக அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு ஹெட்டு, அதர்வைஸ் கால்டு கேபிட்டுலம் அல்லது ஆந்தோடியம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிட், அஸ்ட்ரேசி ஃபேமிலி, அதாவது சன்ஃப்ளவர் ஃபேமிலி,
மேரிகோல்டு, சன்ஃப்ளவர் இதெல்லாம் அதில் வருது. இதில் ஃப்ளாரட்ஸ் வந்து 2 வகையான ஃப்ளாரட்ஸ் இருக்கும். ரே ஃப்ளாரட்ஸ், டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரே ஃப்ளாரட்ஸ் எப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஷேப்பில் சுற்றி ரவுண்டாக இருக்கும். டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் வந்து ரவுண்டாக அந்த இடத்துல இருக்கும், டிஸ்க் ஃப்ளாரட்ஸ். ஓகே, ஸோ ரே ஃப்ளாரட்ஸ், டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் எல்லாமே ரெசிமோஸ் மேனரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரெசிமோஸ் டைப். Next we are going to see cymose. Okay, cymose வந்தாச்சு. Cymose is otherwise called definite inflorescence. ஏன் அப்படின்னா cymose, what is the definition for cymose அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் இருக்குல்லையா, பிடங்கிள், அது வந்து கண்டிப்பாக டெர்மினேட்ஸ் இன் அ ஃப்ளார். நீங்கள் எண்டு, அதாவது மெயின் ஆக்சிஸ் இது தான் பிடங்கிள், அதில் ஒரு ஃப்ளார் வந்து இதான். ஸோ இங்கே மெயின் ஆக்சிஸ் இருக்குது, அதில் எண்டில் ஒரு ஃப்ளார் இருக்குது. ஆனால் ரெசிமோஸில் அந்த மாதிரி இல்லை. அப்போ இங்கே எண்டில் ஒரு ஃப்ளார் இருந்தால் அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும், க்ரோத் அவ்வளோதான் நின்றுடும். ஸோ அதனால தான் இது வந்து லிமிட்டட் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது ஃப்ளார்ஸ் வந்து க்ரோத் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆக்சிஸ் ஸ்டாப்டு. ஓகே, பேசிபிட்டல் ஆர்டர், அங்கே வந்து அக்ரோபிட்டல் ஆர்டர்னு சொன்னோம், அதாவது கீழேருந்து மேல் நோக்கி ஓப்பனிங் ஆச்சு. இங்கே மேலே இருக்கிற ஃப்ளார் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழேருந்து தான் ஸ்டாக்கு கிளம்புது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிறதா தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ளாருக்கு கீழே தான் இந்த ஸ்டாக்கு கிளம்புது. ஸோ இது எல்லாமே இதுக்கு கீழே தான். அப்போ இது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும், அப்புறம் தான் இது ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆனால் அதுக்கு பேர் பேசிபிட்டல். அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல், முதல்ல சென்டர் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் தான் தள்ளி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகும், சென்ட்ரிஃபியூகல். ஓகே, ஸோ இதுதான் சைமோஸோட கேரக்டர். ஸோ இந்த வென் எ ஷூட் டிப் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ ஃப்ளார் இட் இஸ் கால்டு சாலிட்டரி. இது என்னென்னா, இப்போ ரோஸாக இருக்குது, அதில் ஒரு பூ தானே சார் இருக்குது அப்படின்னா, அந்த ஷூட்டோட எண்டு வந்து ரோஸ் ஃப்ளவராக எண்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி எண்டானாலும் அது ஒரு பூவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் தான் கொண்டு வரோம். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சாலிட்டரி. இதுக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று ஹைபிஸ்கஸ், இன்னொன்று டேட்டுரா மெட்டல், இன்னொன்று ரோஸ், சாலிட்டரி. ஓகே, ரைட். இப்போ சைமோஸோட மெயின் டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோனோஜேசியல் சைம், டைஜேசியல் சைம், பாலிஜேசியல் சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோனோஜேசியல் சைம்னா சிங்கிள், ஒரே ஒரு யூனிபேரஸ் சைம், ஒரு சைமோஸ் தான் இருக்கும். ஆனால் டைஜேசியல் சைம் அப்படின்னா 2 பக்கமும் சைமோஸ் இருக்கும். பாலிஜேசியல்னால் பாருங்கள், நிறைய சைமோஸ் இருக்கும், 1 2 3 4 சைமோஸ் இருக்குது. ஓகே, இந்த மோனோஜேசியல் சைமை ஒன்ஸ் அகெயின் 2 டிவைட் பண்ணலாம். ஹெலிகாய்டு சைம், ஸ்கார்பியாய்டு சைம். அது என்ன ஹெலிகாய்டுனா நல்லா பாருங்கள், ஒரு ஃப்ளார் வந்து ரைட் சைடு இருக்குது, இன்னொரு ஃப்ளார் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, இன்னொரு ஃப்ளார் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ஜிக்ஸாக் மேனர் அந்த மாதிரி இருந்தால், இப்போ இந்த ஃப்ளார் மெச்சூர் ஃப்ளாராக, இந்த ஃப்ளார் மெச்சூர் ஃப்ளாரா, நீங்கள் இதுக்கு மேலே இருக்குது, அப்போ இதை தான் மெச்சூர் ஃப்ளார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சார் இது பார்க்குறதுக்கு ரெசிமோஸ் மாதிரி இருக்குது சார், மெச்சூர் கீழே இருக்குது, எங்கே மேலே இருக்குது அப்படின்னு, அப்படி கிடையாது. இதுக்கு கீழே தான் இதோட ஸ்டாக் வருதுன்னா, அப்போ இந்த பூ வந்து இதுக்கு கீழே தான், அப்போ இது தான் டாப்பில் இருக்குது, இதுக்கு கீழே இது இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே தான் அதோட ஸ்டாக் கிளம்புனா, அப்போ இந்த ஃப்ளாருக்கு கீழே தான் இது, இந்த ஃப்ளவருக்கு கீழே தான் இந்த ஸ்டாக் அரைஸ் ஆகுது, அப்போ இந்த ஃப்ளவருக்கு கீழே தான் இந்த ஃப்ளவர் இருக்குது. அப்படி ஒன்று எல்லாமே தனக்கு கீழே தான் இருக்குது. அதனால் மெச்சூர் ஃப்ளவர் மேலே இருக்குது, 2வது 3வது 4 5ன்னு கொடுத்துருக்கான், நம்பர் கொடுத்துருக்கான். நீங்கள் இது இல்லை சார், இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, ஜென்ரலாக பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் இதுக்கு கீழே தான் மற்றது எல்லாம். அதுபோல் ஜிக்ஸாக் மேனராக இருந்தால் ஹெலிகாய்டு, ஆனால் ஒரே டைரெக்ஷனில் இருந்தால், லெஃப்ட்டு மட்டும் இருந்தால் அது வந்து ஸ்கார்பியாய்டு. ஓகே, லெஃப்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெலிகாய்டு சைமுக்கு சொலானம், ரோசோபோரா, ஹீலியோட்ரோபியம், ஸோ அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், அடிக்கடி கேட்பாங்க. அதுமாதிரி இங்கே பெகோனியா, பெகோனியா ஸ்கார்பியாய்டு சைம், பெகோனியா, அட்ரோபா பெலடோனா அதுவும் வந்துடும், வித்தேனியா சாம்னிஃபரா, நிறைய இருக்குது. ஓகே, டைச்சேசியல் சைம்னா லெஃப்ட் ரைட் 2 சைம் இருக்கும், இது ஒரு சைம் இருக்குது, இங்கே ஒரு சைம் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான் டைச்சேசியல். பொகைன் வில்லியா, ஜாஸ்மின் அண்டு டீ, ஜாஸ்மின் இப்படி தான் இருக்கும். ஓகே, மோனோஜேசியல்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சைமோஸ் இருக்குது. கேலோட்ரோபியஸ், அஸ்லபீடியசி, அஸ்லப்பியாஸ். ஓகே, ரைட். இப்போ சைமோஸ், ரெசிமோஸ் ரெண்டுலேயுமே வராத ஸ்பெஷல் டைப்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் டைப்ஸ் அப்படின்னு வரும்பொழுது 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரேஷன். ஒன்று சயாத்தியம், இன்னொன்று வெட்டிஸ்லேஸ்டர், இன்னொன்று ஹைப்பந்தோடியம். ஓகே, ஃபஸ்ட்டு சயத்தியம் பற்றி பார்க்கலாம். ஓகே, சயத்தியம்னா என்ன? ஓகே, சயத்தியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார் ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஃபீமேல் ஃப்ளார் நம்பர் வந்து 1 தான். இதோட ஸ்டாக் வந்து லாங்காக இருக்குது.
மேல் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும், எல்லாமே சைமோஸ் மேனரில் தான் இருக்கும். நல்லா கவனிங்க, மேல் ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ மெச்சூர் ஃப்ளவர் இங்கே டாப்பில் இருக்குது, மற்ற ஃப்ளவர்லாம் கீழே இருக்கும். ஸோ எல்லாமே சைமோஸ் மேனரில் இருக்குது. இதோட பிராக்ட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுதான் இன்வொலுக்கர். கப் ஆஃப் இன்வொலுக்கருங்கிறது பிராக்ட். இது வந்து ஃபீமேல் ஃப்ளார். ஸோ மெனி மேல் ஃப்ளார், ஒன் ஃபீமேல் ஃப்ளார் இஸ் சரௌண்டட் பை மெனி ஃபீமேல் ஃப்ளார். இதுதான் சையாத்தியம். ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா ஜென்ரலாக இது எல்லாமே சேர்ந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அதாவது லோட்டஸோட மொட்டு மாதிரி இருக்கும், தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து பார்க்குறதுக்கு சிங்கிள் ஃப்ளவராக தெரியும், பட் இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது என்ன சார் ஒரே ஒரு ஸ்டேமன் தான் இருக்குது மேல் ஃப்ளவர் சொல்கிறீங்க? எஸ், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர், முழுமையற்ற மலர். அதாவது உங்களுக்கு தெரியும் கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிஷன், கண்டிஷன் 4மே ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது வந்து கம்ப்ளீட் ஃப்ளவர். ஆனால் அந்த 4ல் 1 வாழோ 2 வாழோ 3 வாழோ ஆப்சண்ட் ஆகிருந்தால் அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். அது மாதிரி தான் இங்கே ஸ்டேமன், சிங்கிள் ஸ்டேமன் ரெப்ரசன்ட் 1 ஃப்ளார். அதேமாதிரி ஃபீமேல் கைனூஷியம் மட்டும் தான் ஒரு ஃபீமேல் ஃப்ளார், மற்ற 3 பார்ட்ஸும் ஆப்சன்ட். ஓகே, இன்வொலுக்கர் வால் ஆஃப் பிராக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகம் கப் ஷேப்ட், இட் ஹேஸ் செக்ரேட்டரி கிளாண்ட்ஸ் ஆன் இட்ஸ் மார்ஜின். ஓகே, அதெல்லாம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஒன்லி ஒன் ஃப்ளவர் அட் சென்டர், மெனி மேல் ஃப்ளவர்ஸ் டுவர்ட்ஸ் பெரிஃபெரி. ஓகே, flowers are aclamadious, do not have calyx and corolla, so incomplete. அதே மாதிரி சென்ட்ரிபியூகல், cold at center and young towards okay periphery. Centrifugal at center, young flowers. So euphorbia, poinsettia, pediolanthus இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சையாத்தியம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வெர்டிஸ்லேஸ்டர். வெர்டிஸ்லேஸ்டில் இந்த பக்கம் ஒரு சைம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சைம் இருக்குது. இதில் 1 2 3 போட்டிருக்காங்க, 1 2 3 and 4. ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சைமோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு டைச்சேசியல் சைம் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது, ஆக்சில் ஆஃப் தி ஆப்போசிட்லி, பட் வெரி சூன் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு மோனோசேசியல் சைன். கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன ஆயிடும், ஸ்கார்பியாய்டு மாதிரி மாறிடும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பக்கம் இருக்கிறனால டைச்சேசியல் மாதிரி தெரியும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கார்பியாய்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதில் லெஃப்ட்டு மட்டும்தான் ஃப்ளார்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அல்லது ரைட் ஏதோ ஒரு ஃப்ளார்ஸ் வந்துட்டு இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு சிக்ஸாக் மேனரில் வரல. ஓகே, ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி செசைல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செசைல்னா ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லேமியேசி ஃபேமிலி, லேபியேட், ஓசிமம், துளசி இருக்கு இல்லையா, துளசி வந்து வெர்டிஸ்லேஸ்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, தேர்டு வந்து ஹைப்பந்தோடியம். இது வந்து எக்ஸாக்ட்லி சையாத்தியம் மாதிரி தான், ஃபீமேல் ஃப்ளார்ஸ் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி மேல் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட்லி ஃபீமேல் ஃப்ளார்ஸ் கீழே இருக்குது, பாட்டத்தில் இருக்குது, மேல் ஃப்ளார் மேலே இருக்குது, ரைட், அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஹோல் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஆஸ்டியோல். அது வழியாக பாலினேஷன் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும், அல்லது இங்கேயே மேல் ஃப்ளவர் இருக்கிறதுனால பாலினேஷன் ஈஸியாக நடக்கும். ப்ளஸ்ஸி ரெசப்டக்கிள், இது வந்து நம்ம ஆழம்பழம், அத்திப்பழம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான். பிடங்கிள் ஃபார்ம்ஸ் கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஹேவிங் எ போருங்கிறது இங்கே ஆஸ்டியோல் இருக்குது. இப்போ இதுதான் கப் ஷேப்பில் பிடங்கிள் இருக்குது. ரிசப்டக்கிள் பிகம் ஃப்ளஷி அண்ட் ஃபார்ம்ஸ் மெனி மேல் ஃப்ளார் டுவர்ட்ஸ் போர், ஃபீமேல் ஃப்ளார் டுவர்ட்ஸ் பேஸ் அண்ட் ஸ்டெரைல் ஃப்ளார்ஸ் அதுவும் இருக்குது. ஸ்டெரைல் ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்குது, அதுக்கு பேர் கேல் ஃப்ளார். அட் சென்டரில் இருக்கிறது கேல் ஃப்ளார், இதுதான் கேல் ஃப்ளார். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபிகு, ஃபைக்கஸ், அரசமரம், அத்திப்பழம், ஓகே, கரிக்கா, பேனியன், பீப்பல். ஓகே, ஸோ இதுதான் ஹைப்பந்தோடியம். ஸோ ஹைப்பந்தோடியமும் சையாத்தியமும் எப்படி இருக்குன்னா சிமிலர், ஹேவிங் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளவர். ஸோ ஃப்ளாரோட கேரக்டர் பற்றி பார்ப்போம். ரைட். ஸோ ஃப்ளார் அப்படிங்கிறது என்ன, ஹைலி கண்டென்ஸ்டு மாடிஃபைடு ரீப்ரொடக்டிவ் ஷூட். ஸோ இட் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஃப்ளார் இஸ் அ மாடிஃபைட் ஷூட். ஓகே, ஸோ இது எதனால் ஃபார்ம் பண்ணப்படுகிறது, ஃப்ளார் இஸ் ஃபார்ம்டு பை ஃப்ளோரல் மெரிஸ்டம், எபிக்கல் மெரிஸ்டம். ஷூட்டோட எபிக்கல் மெரிஸ்டம் தான் ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்டர்நோட்ஸ் டு நாட் எலாங்கேட் அண்ட் த ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ்ட். அதோட ஆக்சிஸ் வந்து கண்டென்ஸ்ட் ஆகுது, ஆனால் இன்டர்நோட் வந்து ஃபார்ம் ஆகாது, எலாங்கேட் ஆகாது. ஸோ அதுதான் இதோட மெயின் கேரக்டர். உங்களுக்கு தெரியும் செப்பல், பெட்டல், ஸ்டேமன், கார்பல் அப்படிங்கிறது ஃப்ளாரோட 4 பார்ட்ஸ். கேலிக்ஸ், கரோலா இணைஞ்சிருச்சுன்னா அது வந்து நாட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பீரியன்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஃப்ளார் வந்து ட்ரைமிரஸ், டெட்ராமிரஸ், பெண்டாமிரஸ் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் பெட்டல், நம்பர் ஆஃப் செப்பல், நம்பர் ஆஃப் கார்பல், அதை வச்சு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் கார்பல் 3 இருந்தால் அது ட்ரை கார்புலரி அல்லது ட்ரைமிரஸ். ஓகே, இப்போ டைகாட் யூஸ்வலி பெண்டாமிரஸ்
அண்டு டெட்ராமிரஸ். ஆனால் மோனோகாட் யூஸ்வலி ட்ரைமிரஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாரோட சிமெட்ரி, ஃப்ளாரோட ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க போகுது. ஸோ 3 வகையான சிமெட்ரி இருக்குது. ஆக்னோமார்பிக், ரெகுலர், சைகோமார்பிக், பைலேட்ரல், ஏசிமெட்ரி. ஆக்னோமார்பிக்னா நீங்கள் எந்த பக்கம் கட் பண்ணாலும் சரி ஃப்ளாரை வந்து ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணிடலாம், அப்போ ரவுண்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், டேட்டுரா, சில்லி. ஆனால் சைகோமார்பிக் வந்து இப்போ பீனோட ஃப்ளார், அவரையோட பூக்கள், இதெல்லாம் வந்து குல்மார், கேஷியா. குல்மார் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, கேஷியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பிளேன் மட்டும் தான் கட் பண்ண முடியும், எந்த பிளேன்லையும் ஈக்குவலாக கட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஒன் பிளேன் கேன் கட் இன்டு 2 ஈக்குவல் ஆஃப்ஸ் தட் ஃப்ளார், சைகோமார்பிக், பீன் பீஸ். ஏசிமெட்ரிக், இர்ரெகுலர், கெனா, கல்வாழைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழை மாதிரி சின்ன ஒரு 2 அடி உயரத்தில் வளரக்கூடிய ஆரஞ்சு கலரில் பூக்கள் இருக்கும், கெனா. ஸோ அதான் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்சர்ஷன் ஆஃப் ஃப்ளாரல் லீவ்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவரும் 3 வகையாக பிரிக்கிறோம். ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ். ஹைப்போகைனஸ்னால் நீங்கள் ஓவரி இருக்குல்ல, இதுதான் ஓவரி. ஓவரி ப்ரெசன்ட் எபோவ் டு ஆல் அதர் பார்ட்ஸ். இங்கே ஆண்ட்ரூசியம், கைனூசியம், கேலிக்ஸ், கரோலா இருக்குது. இந்த கேலிக்ஸு, கரோலா, ஆண்ட்ரூசியம் எல்லாமே ஓவரிக்கு கீழே இருக்குது, ஓவரி மேலே இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்போகைனஸ். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஹைப்போகைனஸ் அதர்வைஸ் கால் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஏன்னா மேலே இருக்குது ஓவரி, அதனால தான் சுப்பீரியர். மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சல். அதே இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லுவாங்க, அது வந்து தேர்டு இந்த இருக்குது, எபிகைனஸ். இதில் வந்து ஓவரி ப்ரெசன்ட் பிலோ டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த, இங்கே ஆண்ட்ரூசியம், கைனூசியம்லாம் மேலே இருக்குது, ஓவரி மட்டும் கீழே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் இன்ஃபீரியர். கோவா, ஆப்பிள், குக்கும்பர், ரே ஃப்ளாரஸ், டிஸ்க் ஃப்ளாரஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் எல்லாமே இதில் வந்துடும். பட் ஓவரியும் சரி மற்ற பார்ட்ஸும் சரி எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே மற்ற பார்ட்ஸ் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தெரியும், பட் அதோட ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல் லெவல். ஸோ எல்லாமே ஈக்குவல் லெவல், ஓவரி கீழையும் போகுது மேலேயும் போகுது, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பெரிகைனஸ். ஓகே, இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னென்னா செமி இன்ஃபீரியர். நல்லா ஞாபகம், செமி இன்ஃபீரியர். ரோஸ், ப்ளம் அண்டு பீச். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர், கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரூசியம், கைனூசியம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஏன் இதை படிக்கணும்னா இப்போ ஏஸ்டிவேஷன் தான் இதில் முக்கியமான டாப்பிக்கு. ஸோ அதனால் படிக்கிறோம். ரைட். இதில் கேலிக்ஸ், செப்பல் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு பேர் பாலிசெப்பலஸ். அதே யுனைட்டடாக இருந்தால் கேமோசெப்பலஸ். இப்போ மஸ்டர்ட், ரேடிஸ் ஃபார் பாலிசெப்பலஸ், காட்டன், டட்டுரா, பிரிஞ்சல் ஃபார் கேமோசெப்பலஸ். நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அப்புறம் சில நேரங்களில் அது வந்து எப்படி இருக்கும்னா பேப்பஸ், அதாவது செப்பல் வந்து எப்படி இருக்கும்னா விங்ஸ் மாதிரி மாடிஃபை ஆகிடும். அது சன்ஃப்ளவரில் செப்பல்ஸ் ஆர் மாடிஃபைடு ஹேரி ஸ்ட்ரக்சர் கால்டு பேப்பஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ மாடிஃபைடு கேலிக்ஸ். நீங்கள் பேப்பஸ் பை கரோலாவும் ஃபார்ம் ஆகும், அது வந்து வேறு பிளான்ட்டில், அதாவது ட்ரைடாக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, செகண்ட் வால் ஆஃப் த ஃப்ளவர் வந்து கரோலா. இந்த கேலிக்ஸும் கரோலாவும் நான் எசென்ஷியல் பார்ட்னு சொல்லுவோம். ஓகே, பாலிபெட்டலஸ், கேமோபெட்டலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேமோபெட்டலஸுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா டேட்டுரா சொல்லலாம். ஓகே, பெட்டல்ஸ் ஆர் யுனைட்டட். ஓகே, கரோலா மேபி டியூப்லர், பெல் ஷேப்டு, ஃபனல் ஷேப்டு, வீல் ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஸ்டிவேஷன் இதுதான் முக்கியமான டாபிக். கொஷின் கேட்பாங்க, நல்லா கவனிங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இன் ஃப்ளோரல் பட், அதை வச்சு தான் நம்ம ஏஸ்டிவேஷன் சொல்கிறோம். அதில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் மேஜர் டைப்ஸ் இருக்குது பாருங்கள். வால்வேட் ஏஸ்டிவேஷன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கேலிக்ஸோட ஒவ்வொரு இது வந்து டச்சபிளாக இருக்கும். இங்கே ஜஸ்ட்டு தே ஆர் யுனைட்டட், ஜஸ்ட்டு ஜாயிண்ட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் ஆர் யுனைட்டட் டு ஃபார்ம். ஸோ தட் இஸ் கால்டு வால்வேட் ஏஸ்டிவேஷன். கேலோட்ரோபிஸ், குரூசிஃபெரே, சொலனேசி, லில்லியேசி இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கேலோட்ரோபஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வால்வேட் ஏஸ்டிவேஷன். செகண்ட் ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன்னா திருகு வடிவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் ஆஃப் த பெட்டல் எப்படி இருக்குது, ஓவர்லேப்டு பை தி அதர் எண்ட் இஸ் ஓவர்லேப்பிங் த அதர். அதான் ஒன் எண்ட் ஓவர்லேப்டு பை தி அதர் எண்ட் ஓவர்லேப்பிங் த நெக்ஸ்ட். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து திருகு வடிவம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டன், லேடிஸ் ஃபிங்கர், சைனா ரோஸ் அண்டு மால்வேசி ஃபேமிலி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹைபிஸ்கஸ். ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். இம்ப்ரிகேட் இதுக்கு இன்னொரு நேம் வந்து அசெண்டிங் இம்ப்ரிகேட், டிசெண்டிங் இம்ப்ரிகேட் ரெண்டாக பிரிக்கலாம். டிசெண்டிங் இம்ப்ரிகேட்டுங்கிறது வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அசெண்டிங் இம்ப்ரிகேட் பாருங்கள். அசெண்டிங்னா கீழேருந்து மேல் நோக்கி போகக்கூடியது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 2 கேலிக்ஸ் எப்படி இருக்குது, ஒன் எண்டு உள்ளேயும் ஒன் எண்டு வெளியே இருக்கும். ஒரு கேலிக்ஸ் வந்து 2 எண்டுமே உள்ளே இருக்குது. ஓகே, மற்றது எல்லாமே எப்படி இருக்குது. இந்த இது பாருங்கள், இந்த கேலிக்ஸ் 2 எண்டுமே வெளியே இருக்குது.
ஓகே. ஸோ ஒரு கேலக்ஸியோட 2 ஹெட்டுமே உள்ளே இருக்குது, ஒன்று வெளியே இருக்குது, மற்றதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து அசெண்டிங் இம்பிரிகேட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேசியா குல்மோகர் சீசால்பினேசி அண்ட் சப்ஃபேமிலி ஆஃப் லெகுமினேசின்னு போட்டிருக்காங்க. ரைட், லெகுமினேசியில் சில பிளான்ட்ஸ். ஃபைனலி வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். இது பாருங்கள், இதில் 5 பெட்டல் தான் இருக்குது. ஒரு பெட்டல் லார்ஜ் பெட்டல், அதுக்கு பேர் ஸ்டாண்டர்டு பெட்டல். அப்புறம் 2 பெட்டல் வந்து சைடில் இருக்குது, அதுக்கு பேர் லேட்ரல் விங்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்டல் கீழ் நோக்கி இருக்குது, அது 2 யுனைட்டடாக இருக்கும், கீழ் பெட்டல்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட், லேட்ரல் விங்ஸ், கீழ் பெட்டல். ஓகே, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இது இருக்குது. ஓகே, ரைட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பீஸ் பாப்பிலியோனாய்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி பேர் லெகுமினேசி ஃபேமிலி, அதனால தான் இதுக்கு பேர் பாப்பிலியோனேசியஸ். ஓகே, ரைட். ஸோ இது பின்னாடி பார்க்கலாம், லெகுமினேசி ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம இந்த பெட்டல்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். இந்த லார்ஜஸ்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் இந்த விங் பெட்டல் இருக்குல்ல, அது 2 பெட்டல் இருக்குது, அதுக்கு பேர் ஆலே. அப்புறம் கீழ் பெட்டலுக்கு பேர் கரீனா. ஓகே, இதுக்கு பேர் கரீனா. ஸோ விங் பெட்டலுக்கு பேர் ஆலே, கரீனா. ரைட், இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது, ஓவர்லாப்ஸ் 2 லேட்ரல் பெட்டல்ஸ். விங்குக்கு இன்னொரு நேம் ஆலே, 2 லேட்ரல் பெட்டல்ஸ், ஓவர்லாப்ஸ் கீழ். கீழ்ங்கிறது ஸ்மாலஸ்ட்டு கரீனா, அதர் நேம். இப்போ கரீனா கேட்கலாம், ஆலே கேட்கலாம், ஸ்டாண்டர்ட் கேட்கலாம். ஸோ மொத்தம் 5 பெட்டல். ஸ்டாண்டர்ட் வந்து 1 தான் இருக்கும், விங் 2, கரீனா 2. இல்லை யுனைட்டடாக இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ அதனால் ஃபார்முலா வந்து 1 + 2 + 2 வந்து ஃபியூஸ்டு போடும், ப்ராக்கெட்டில் போடுவாங்க. ரைட், ஓகே. இப்போ பெட்டல் செப்பல்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரிஷியம் கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்ட்ரிஷியம் பாருங்கள், மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேமன். இதில் நிறைய ஸ்டேமன் இருக்கும். ஒரு ஸ்டேமனில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா ஜென்ரலாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேமன், இதுதான் ஒரு ஸ்டேமன், இதில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது ஃபிலமன், இது ஆந்தர். ஓகே, ரைட். இப்போ அதான் கொடுத்துருக்காங்க, த்ரெட் லைக் ஃபிலமன், நாப் லைக் ஆந்தர். ஸோ ஆந்தரில் 2 லோப் இருக்கும் பேசிக்கலாக. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பைலோப்டு, அல்லது ரேர்லி 1 லோப் இருக்கலாம். ஓகே, அந்த அட்டாச்சு பை எ ஸ்டிரைல் பேண்ட் கால்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஒவ்வொரு ஆந்தர்லேயும் பைலோப்டு, ஈச் லோப் ஹேஸ் 2 சேம்பர். அப்போ 4 சேம்பர் வந்துடுது, அதனால் இதுக்கு பேர் பைலோப்டு டெட்ராஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவாங்க. ஸ்டிரைல் ஸ்டேமனுக்கு பேர் ஸ்டாமினோடு. பாலியாண்ட்ரஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஸ்டேமன்ஸ் இன் எ ஃப்ளார் ரிமைன்ஸ் ஃப்ரீ. ஒவ்வொரு ஸ்டேமனும் தனித்தனியாக இருக்கும், பாலியாண்ட்ரஸ். ஓகே, இப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன் எப்படி யூனியன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கொகிஷன், அட்கஷன் 2 டைப்பாக பிரிக்கலாம். இப்போ கொகிஷன்னா ஸ்டேமன்ஸ் யூனிட் தம்செல்ஸ். ஓகே, ஸ்டேமன்ஸ் மட்டும் என்ன ஆகிடும், இணைஞ்சிக்கிறோம். அதாவது ஆந்தரும் சரி ஃபிலமெண்ட்டும் சரி டோட்டலாக இணைஞ்சிருக்கலாம், அல்லது எய்தர் ஆந்தர் ஆர் ஃபிலமெண்ட். அதை வச்சு 3ஆக பிரிக்கிறோம். அடல்பி, சிஞ்சினீஷியஸ், சினாண்ட்ரஸ். இப்போ அடல்பியில் ஃபிலமெண்ட்ஸ் மட்டும் அட்டாச் ஆகிடும், ஆனால் சிஞ்சினீஷியஸில் ஆந்தர் லோப் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, ஆனால் சினாண்ட்ரஸில் டோட்டலாக ஃபிலமெண்ட்டும் சரி ஆந்தரும் சரி எல்லாமே அட்டாச் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம சிஞ்சினீஷியஸ் பற்றி பார்க்கலாம் அண்டு சினாண்ட்ரஸ். இதில் வந்து ஆந்தர் லோப் மட்டும் அட்டாச் ஆகிருக்கு, ஃபிலமெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் கம்போசிட்டே. இது முக்கியம், இது இந்த டேர்மு இந்த எக்ஸாம்பிள் தான் அதிகமாக கேட்பாங்க. அது மாதிரி சினாண்ட்ரஸில் டோட்டலாக அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலாம்னா குக்கர்பிட்டா, கோலோகேஷியா, அலோகேஷியா, இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரைட், இப்போ அடல்பி நம்ம ஃபிலமெண்ட் மட்டும் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் 3 டைப் இருக்குது, மோனோ அடல்பஸ், டை அடல்பஸ், பாலியடல். மோனோ அப்படின்னா சிங்கிள், அடல்பஸ்னால் பண்டல். அப்போ ஒரு பண்டல் இருக்கும். இங்கே டை அடல்பஸ்னால் டைனா 2, அடல்பஸ்னால் பண்டல். அப்போ 2 பண்டல் இருக்கும், இங்கே மெனி பண்டல்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஃபிலமெண்ட்ஸும் அட்டாச் ஆகி அதோட ஆந்தர் லோப் மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக நல்லா கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஹைபிஸ்கஸில் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இது மட்டும்தான் இருக்கும், ஆந்தர் மட்டும்தான் இருக்கும். ஃபிலமெண்ட்லாம் அட்டாச் ஆகிருக்கும், ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். இங்கே அட்டாச் ஆகி தான் இந்த ஸ்டாமினல் டியூப் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஹைபிஸ்கஸ், சைனா ரோஸ். டை அடல்பஸில் 2 பண்டல் இருக்கும். இது எப்படின்னா 10 ஸ்டேமன் இருக்கும் பீஸில், அதாவது பட்டாணியில், அவரை, மொச்சைலாம். இந்த 10ல் 9 வந்து யுனைடட் ஆகி ஒரு பண்டல் ஆகிருக்கும், இந்த 1 மட்டும் தனியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 9 + 1, 1 + 9ன்னு போட்டுவாங்க, 9 + 1ன்னு போடணும். ரைட், பாலி அடல்பஸ்னால் தெரியும், இது ஒரு பண்டல், இது ஒரு பண்டல், இது ஒரு பண்டல், 5 பண்டல் இருக்குது மொத்தம்.
ஓகே, இப்போ நம்ம சிட்ரஸ் சொல்லலாம், ரிசினஸ் சொல்லலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே இது அட்ஹெஷன் டைப்னா என்ன அர்த்தம்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேமன் வித் அதர் வால்ஸ், மற்ற வாலோட அட்டாச் ஆகிருக்கிறது. அதாவது கேலிக்ஸோடையோ கரோலாவோட, எஸ்பெஷலி கரோலாவோட அட்டாச் ஆகிருக்கு, அல்லது ஆண்ட்ரிஷன் கைனிஷத்தோடையும் அட்டாச் ஆகிருக்கு. சரி, இப்போ இது பாருங்கள், அதை 3 வகையாக பிரிக்கிறோம். எபிபெட்டலஸ், எபிபில்லஸ், கைனாண்ட்ரஸ். எபிபெட்டலஸ்னால் ஸ்டேமன் வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கும்னா பெட்டலோட அட்டாச் ஆகிருக்கும். நம்ம சொலனேசி பெஸ்ட் எக்ஸாம், எபிபெட்டலஸ் ஸ்டேமன். ஓகே, அதே மாதிரி எபிபில்லஸ் இது வந்து பீரியாந்தோட அட்டாச் ஆகிருக்கும், லில்லியேசி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி கைனாண்ட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டேமன் ஃபியூஸ் வித் கைனீஷியம், கைனீஷியத்தோட அட்டாச், கேலோட்ரோபிஸ். இப்போ ஸ்டேமனோட லென்த்தை வச்சு நம்ம 2ஆக பிரிக்கிறோம், டைடினமஸ், டெட்ராடினமஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேமன் லாங்காக இருக்குது, 2 ஷார்ட்டாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் டைடினமஸ். ஆனால் இதில் 4 லாங்காக இருக்குது, 2 ஷார்ட்டாக இருக்குது. அப்போ இந்த லாங்காக இருக்கிற ஸ்டேமனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைப்பை பிரிக்கிறோம். 2 லாங் இருக்குது, அதனால் டைடினமஸ். 4 லாங் இருந்தால் அது டெட்ராடினமஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ டைடினமஸ்க்கு சால்வியா, இதுக்கு வந்து மஸ்டர்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், கைனூஷியம். கைனூஷியங்கிறது கார்பல். ஓகே, ஸோ இந்த கார்பல் அப்படிங்கிறது யுனைட்டடாகவும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம். யுனைட்டடாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சின்கார்பஸ். அது வந்து ரேர்லி தான் அந்த சின்கார்பஸ் ஃபார்ம் ஆகும். அது டொமேட்டோ, மஸ்டர்ட், பப்பவர், ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே இது பார்த்திங்கன்னா பாலிகார்பஸ், மல்டி கார்பலரி ஃப்ரீ, கார்பல்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது லோட்டஸ், ரோஸ், மிச்சலியா. ஓகே, ரைட். இப்போ லாஸ்ட் டாபிக் பிளாசன்டேஷன். இது ரொம்ப முக்கியம், இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளாசண்டா, அதாவது ஓவியல் வந்து பிளாசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கும். நம்ம ஃபியூனிகுலஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, ஃபியூனிகுலஸ் ஹெல்ப்ஸ் டு அட்டாச் ஓவியூல் வித் பிளாசண்டானே படிப்பீங்க. ஃப்ரூட்டாக மாறினதுக்கப்புறம் நல்லா பார்க்கலாம். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளாசண்டா இஸ் நவுன் அஸ் பிளாசன்டேஷன். இது வந்து நம்ம ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கிறோம். மார்ஜினல் பிளாசன்டேஷன், இந்த ஓவியல் சீடு, இதுதான் ஓவியல் சீடாக மாறிடுச்சு. இது வந்து இந்த ஃப்ரூட் வாலோட அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அந்த பிளாசண்டா நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குது, அதோட அட்டாச் ஆகிருக்குல்ல, இது மார்ஜினல் அட்டாச் ஆகிருக்குன்னு இதுக்கு பேர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். பெட்டர் எக்ஸாம்பிள் பீஸ், லெகுமினேசி ஃபேமிலி டோட்டலாக வந்துடும். அதே இது பரைட்டல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கொஞ்சம் இந்த மார்ஜின்லனா இங்கே அட்டாச் ஆகிருக்கணும், ஆனால் கொஞ்சம் கீழே பரைட்டல் சுவரில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் பரைட்டல் பிளாசன்டேஷன். மஸ்டர்ட், இது வந்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். குக்கர்பிட்டேசி தான் வெள்ளரிக்காய். குரூசிஃபரேசி, கேப்சலாவும் இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மஸ்டர்ட், குரூசிஃபரே, ஆஜிமோன் இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது கண்டிப்பாக கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு ஆக்சைல் பிளாசன்டேஷன், இது சென்டரில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிளாசன்டேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மால்வேசியை சொல்லலாம். மால்வேசி, சொலனேசி, லில்லியேசி, ரூட்டேசி. ஓகே, ரைட். ஃபைனலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைனா, இங்கே வந்து கார்பல்ஸ் தனித்தனியாக இருக்குது, 3 கார்பல் போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே நோ கார்பல் செப்பரேஷன், சிங்கிள் கார்பலாக இருக்குது. அதே மாதிரி சென்டரில் எல்லா பிளாசண்டா சென்டரில் இருக்குது, எல்லா ஓவியல்ஸும் பிளாசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நோ கிராஸ் வால், அதுதான் முக்கியம். இங்கே ஃப்ரீ சென்ட்ரல், ஆக்சைலும் சென்ட்ரல் எல்லாம் ஒன்று தான், ஆனால் இங்கே வந்து வால் இல்லாமல் இருக்கும். பிரிம்ரோஸ் அண்ட் டயாந்தியஸ் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, பேசல் பிளாசன்டேஷன்னா அடிப்பகுதியில் ஓவியல் ஒட்டி இருக்கும், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சன்ஃப்ளவர், மேரிகோல்டு, அஸ்ட்ரேசி ஃபேமிலி, அதான் கம்போசிட் முழுவதும் கொடுத்துட்டான், போயேசி ஃபேமிலி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளார்.